نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال نبينا صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمسين شبابك قبل هرمك وصحتك قبل سقمك وغناك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் உண்டாகட்டுமாக. வல்ல ரஹ்மான் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் வல்ல ரஹ்மான் மன அமைதியையும் நிம்மதியையும் பாதுகாப்பான ஒரு நிலையையும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. அருமையான பெரியோர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான பருவம்தான் வாலிப பருவம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பருவம் வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கழிக்க சொன்னார்கள்? அந்த வாலிபத்திலே நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முறையிலே கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின். 5 நிலைகள் வருவதற்கு முன்னால் 5 நிலைகளை, ஒரு மனிதனுக்கு 5 நிலைகள் வருவதற்கு முன்னால் 5 நிலைகளை நீங்கள் பொக்கிஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷபாபக கபல ஹரமிக. வயோதிகம், வயோதிகம் இயலாமை வருவதற்கு முன்பாக உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் பொக்கிஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக உங்கள் வாலிப பருவத்தை நீங்கள் பொக்கிஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, வாலிப பருவம் இருக்கின்றது, அது அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்த மாபெரும் மகத்தான ஒரு அருட்கொடை. அந்த வாலிபத்திலே நாம் செய்கின்ற நல்ல அமலுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே, அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே கடுமையான வெயில் அடித்துக் கொண்டிருக்கின்ற நரகத்தினுடைய ஜுவாலைகளை எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற
அந்த மஹ்ஷரி நாளிலே அல்லாஹ் தஆலா ஒரு 6 நபர்களுக்கு அல்லாஹ் நிழலை தருகின்றான். மறுமை நாள் நரகத்தினுடைய ஜுவாலைகளை எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தால் எப்படி வெக்கையாக இருக்கும், எப்படி வெப்பமாக இருக்கும், கடுமையான சூடாக இருக்கின்ற அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா 6 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழலை தருகின்றான். அந்த இடத்திலே நிழலையே பார்க்க முடியாது. அந்த இடத்திலே நிழலை பார்க்க முடியாத இடத்திலே அல்லாஹ் 6 நபர்களுக்கு நிழலை தருகின்றான். அதிலே ஒருவர் யார் தெரியுமா? ஷாபுன் நஸாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒரு வாலிபர். அவர் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார். அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாலிபருக்கு அந்த கொடூரமான அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் அவருக்கு நிழலை தருகின்றான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அந்த வாலிப பருவத்தை நாம் எப்படி கழித்துக் கொண்டிருக்கின்றோம்? நாம் யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம்? நாம் யாரை நம்முடைய ரோல் மாடலாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம்? அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே வாலிபர்களை பற்றி அதிகமாக பேசுகின்றான். வாலிபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே அருமையாக நிறைய இடங்களிலே அல்லாஹ் பேசுகின்றான். அதிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாலிப பருவத்திலே அவர்கள் செய்த அந்த மகத்தான சாதனைகள் என்ன, அவர்கள் செய்த புரட்சி என்ன என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே நிறைய இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாலிப பருவத்திலே என்ன புரட்சி செய்தார்கள்? சிலை வணக்கத்தை எதிர்த்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாலிப பருவத்திலே அவர்கள் சிலை வணக்கத்தை எதிர்த்தார்கள். தன்னுடைய தந்தையிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையும் சிலைகளைத்தான் வணங்கிக் கொண்டு இருந்தார்கள். தன்னுடைய தந்தையை பார்த்து வாலிப பருவத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், என்னுடைய தந்தையே, நீங்கள் சிலைகளை கடவுளாக எடுத்துக் கொள்கின்றீர்களா? இந்த சிலைகளால் யாருக்கும் நன்மையும் கிடையாது, யாருக்கும் தீமையும் கிடையாது. அதால் பேசவும் முடியாது, அசையவும் முடியாது. அப்படிப்பட்ட சிலைகளை நீங்கள் கடவுளாக எடுத்துக் கொள்கின்றீர்களே, ஏதாவது மண்டையிலே உங்களுக்கு இருக்கின்றதா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாலிப பருவத்திலே அவர்கள் சிலை வணக்கத்தை எதிர்த்து புரட்சி செய்தார்கள் என்ற வரலாற்றை நாம் அல் குர்ஆனிலே காணுகின்றோம். அதே போல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேரிலே ஒரு சூறாவே இருக்கின்றது. அவர்கள் என்ன புரட்சி செய்தார்கள்? தன்னுடைய இளமையை அவர்கள் ஹராமை விட்டும் அவர்கள் பேணி பாதுகாத்தார்கள். ஒரு பெண் தவறான செயல்பாட்டின் பக்கம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றார்கள். ஒரு பெண் தவறான செயலின் பக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றார்கள்.
மிரட்டுகின்றார் அந்த பெண். நீ எனக்கு இணங்கவில்லை என்றால், என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கவில்லை என்றால் உன்னை நான் சிறையிலே அடைப்பேன் என்கின்றார் அந்த பெண். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா ததுஊனனி இலைஹி. நீ எந்த காரியத்தின் பக்கம் என்னை அழைக்கின்றாயோ அதை விட எனக்கு சிறைச்சாலை ரொம்ப விருப்பமானது. அருமையானவர்களே, வாலிப அந்த பருவத்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அவர்கள் கழிக்கின்றார்கள்? ஹராமின் பக்கம், ஒரு ஹராமான காரியத்தின் பக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னை நீ சிறைச்சாலையில் தள்ளினாலும் நான் உன்னுடைய ஆசைக்கு இணங்க மாட்டேன். அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றின் பக்கம் நான் வரமாட்டேன். எனக்கு சிறைச்சாலையே மிகச் சிறந்தது, எனக்கு விருப்பமானது என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, ஆனால் இன்று நம்முடைய இளைய சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஆதமுடைய மகனின் இரு பாதங்களும் நகராது 5 விஷயங்களை, 4 விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கப்படுகின்ற வரை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் ஒரு 4 விஷயங்கள், சில ஹதீஸ்ல 5 விஷயங்கள் வருது, அந்த 4 விஷயங்களை அல்லாஹ் தஆலா கேட்டு பதில் சொல்கின்ற வரை அவனுடைய பாதங்கள் நகராது, அந்த இடத்தை விட்டும் நகராது என்றார்கள். அதிலே ஒரு கேள்வி, வான் ஷபாபிஹி ஃபீமா அபுலாஹ், வாலிபத்தை எப்படி கழித்தாய், உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அருமையானவர்களே, நாம் அதற்கு பதில் சொல்லாதவரை நம்முடைய பாதங்கள் அந்த இடத்தை விட்டும் நகராது. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள்? நாம் வரலாற்றிலே நிறைய நாம் சம்பவங்களை பார்க்கலாம். வல்ல ரஹ்மான் இன்ஷா அல்லாஹ் நாளை அதனுடைய தொடர்களை நாம் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அந்த வாலிப பருவத்திலே நாம் அதிகமான நல்லமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم بارك لنا فيما رزقتنا وافتح لنا بركات من السماء والارض برحمتك يا ارحم الراحمين. اللهم انك تعلم حاجاتنا فاقضي يا قاضي الحاجات وتعلم امراضنا فاشفي يا شافي الامراض وتعلم عيوبنا فاسترها يا ستار العيوب وتعلم ذنوبنا فاغفر يا غفار الذنوب برحمتك يا ارحم الراحمين. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவம், எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய மஹல்லாவாசிகள் செய்த அனைத்து பாவங்களையும் ரப்பே ரஹ்மானே நீ மன்னித்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் மகத்தான வெற்றியை நீ தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், யூத நசாராக்கள் முஷ்ரிக்கீன்களுடைய சூழ்ச்சியிலிருந்து இஸ்லாத்தையும் இஸ்லாமிய மக்களையும் ரப்பே ரஹ்மானே நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த உலகத்திலே
நிம்மதியையும் மன அமைதியையும் தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் துஆஅனா யா ரப்பனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه والحمد لله رب العالمين. தனிப்பட்ட முறையிலே துஆ செய்யக்கூடியவர்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான்.